everyone, welcome back to our YouTube channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you people are doing really great. So இன்னைக்கான வீடியோ exclusive for 10th standard students. So நமக்கு ஸ்கூல்ஸ் தான் 10th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்க 1 year ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்ன்றத நான் கிளாரிட்டியோட உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும் போது ஈஸியா நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பிஃபோர் கெட்டிங் டு த வீடியோ, யாராவது புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. So first important tip என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க மார்னிங் படிக்க பாருங்க. சோ நீங்க இது வரைக்கும் நைட் தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னாலும் ட்ரை டு சேஞ்ச் தட் இன்டு மார்னிங் ஸ்டடி. ஸோ மார்னிங் ஸ்டடி எப்பவுமே பெஸ்ட். பட் பழகிடுச்சு, என்னால சேஞ்ச் பண்ண முடியல, நைட்டே படிச்சுக்கோங்க. பட் நைட்டு படிச்சீங்கன்னா நைட்டு நல்லா படிச்சு அப்புறம் காலையில சீக்கிரமா ராத்திரி வரைக்கும் படிச்சு காலையில சீக்கிரமா எந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. டெய்லி படிச்சாலே போதும். சப்ஜெக்ட்ஸ் வைஸ் வெயிட்டேஜ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நீங்க டெய்லி படிச்சீங்கன்னா ஈஸியா என்ஜாய்மெண்டோட படிச்சு முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் படிக்க பாருங்க. மார்னிங் படிக்க முடியல அப்படின்னா நைட்டு படிங்க. பட் அப்போ மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சு அந்த எக்ஸாம் டைம்ல சொல்றேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நீங்க டெய்லி சங்கா பிரிச்சு ஈஸியா படிச்சிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா டெய்லி படிக்க பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ஈஸியா இருக்கும். ஸோ ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து படிச்சீங்கன்னா it will be. செகண்ட் திங் என்னன்னா, படிக்கும் போது டவுட்ஸ் வந்துச்சுன்னா அப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் கேட்டுக்கலாம். அப்புறம் திருப்பி அந்த சப்ஜெக்ட்ஸோ அந்த கொஸ்டினோ படிக்கும் போது நமக்கு டவுட் வரும். அப்பதான் நம்மளுக்கு அப்போ நாளைக்கு எக்ஸாமா கூட இருக்கலாம் நம்ம ஓபன் பண்ணும் போது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வைக்காதீங்க. எப்பப்போ டவுட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேர்ட் டிப் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க நல்லா 10th கொஞ்சம் நல்லா நோட்ஸ் எழுதி பழகிட்டீங்கன்னா 11th 12th எல்லாம் நோட்ஸ் இருந்தாதான் நம்மளால படிக்கவே முடியும். எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு குவிக் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அதனால 10th நல்லா அந்த நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா, ஹைலைட் பண்ணி படிங்க. ஸோ ஹைலைட்ஸ் நீங்க பென்சில் வச்சு லைன் பண்ணி கோடு போட்டு படிக்கலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இல்லைன்னா ஹைலைட்டர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி கூட படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு நம்ம மைண்ட் ஒரு விஷயத்த நீங்க எதுவுமே புக் எடுத்து படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 மார்க்ஸ் சோஷியல் படிக்கிறீங்க. அதுல எதுவுமே பேஜ் ஃப்ரெஷ்ஷா இருக்கானா நீங்க படிச்சிட்டீங்க. திருப்பி படிக்கும் போது உங்களுக்கு புதுசா படிச்ச மாதிரி உங்க மைண்ட் திங்க் பண்ணும். சோ அதுக்கு நீங்க அந்த லைன் பக்கத்துல போட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல அன்லைன் பண்ணி வச்சு இல்ல ஹைலைட் பண்ணி வச்சு படிக்கும் போது ஆல்ரெடி படிச்சதுனால நம்ம மைண்டுக்கு இது அது எப்பவும் படிச்சிருந்தாலும் நம்ம மைண்ட் என்ன நினைக்கும் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். நம்ம ஆல்ரெடி இது நமக்கு இந்த கொஸ்டின் தெரியும். சோ அப்போ சீக்கிரம் படிக்க சான்ஸ் இருக்கு. சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அன்லைன் பண்றது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பப்ளிக் டைம்ல சொல்றேன். சோ நீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி படிங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ தரோவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க. அண்ட் ஒரு எக்ஸாமையும் மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. எல்லா எக்ஸாமையும் அட்டென்ட் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் செக்ரிகேட் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்து தான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் 10th கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மீன் டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பர்டன் ஆகி படிக்கணும் தேவையே கிடையாது. நமக்கு 1 year உங்க கையில இருக்கு. 1 year நீங்க டெய்லி படிச்சாலே, இந்த வீக்கெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு டெய்லி படிச்சாலே ஈஸியா மார்க்ஸ் எடுக்கலாம். சண்டே எல்லாம் ஃபுல் நீங்க எழுதுறது தவிர்த்து எழுதுற ஒர்க் தவிர்த்து மத்த எதுவும் படிக்க வேணாம். நீங்க நீங்க விளையாடலாம், இல்ல மியூசிக் கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச படம் பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ணுங்க. பட் டெய்லி இது எப்போ நீங்க டெய்லி பண்ணாதான் டில் லாஸ்ட் வரைக்கும் கூட இந்த மாதிரி நம்ம பொறுமையா லெத்தாஜிக்கா இருந்தா கூட நம்மளால படிக்க முடியும். ஆனா நீங்க டெய்லியும் படிக்கலன்னா லாஸ்ட் டைம்ல ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கும். அதனால
சொல்றேன். அண்ட் லாஸ்ட் டைம்ல நீங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி படிக்கும் போது உங்களோட பாடி கண்டிஷன் அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிருக்காது. நம்ம வந்து ரொம்ப லேசியா இருந்து பழகியாச்சு. கடைசி நிமிஷம் கடைசி லாஸ்ட் 1 month லாஸ்ட் 2 month மட்டும் ப்ரெஷர் போட்டு படிச்சீங்கன்னா அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும், உடம்பு முடியாம போகும் எக்ஸாம் டைம்ல எல்லாம். சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு பெஸ்ட் அட்வைஸ் ஸ்டார்டிங்ல இருந்து படிங்க. அப்புறம் வீக்கெண்ட் அப்படின்றதுனால சண்டே எல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு லைக் அதுக்கப்புறம் படிக்கிற நேரத்துல படிச்சுங்க. சோ என்ஜாய்மெண்ட்டும் வேணும், படிக்கிற நேரத்துல என்னன்னா பிரேக் எடுத்துக்கோங்க. இன் பிட்வீன் ஒரு 1 hour படிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் 15 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த 15 minutes பிரேக் டைம்ல வந்து நீங்க சும்மா லைக் வந்து ஒரு வாக் போலாம், இல்ல மாடிக்கு போயிட்டு வரலாம், இல்ல உங்க அம்மா கிட்ட ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி பாத்துக்கோங்க. அதே தவிர்த்து நீங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணீங்கன்னா அது டைம் ரொம்ப எடுத்துரும். நம்ம பேசுவோம், இப்படி பேசிட்டே இருப்போம். அதே போன் பாத்தீங்க அப்படின்னாலுமே வந்து நிறைய டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கனாலே ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அப்புறம் பிரசன்டேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, நீட்டா பிரசன்ட் பண்றதுதான் இருக்கு. ஸோ வந்து சோஷியல் எல்லாம் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும், லெசன்ஸும் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராப்பரா ஒரு டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம்ல இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த ஒரு 2 or 3 hours படிப்பேன். ரெஸ்ட் ஆஃப் த டைம்ல உங்க ஸ்பெஷல் டைம் வந்து நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யலாம். அண்ட் ப்ராப்பரா ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு டைம் டேபிள் வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைம் டேபிள் வந்து எல்லா நேரமும் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சத்தியமா அந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணவே முடியாது. சோ யாரா இருந்தாலும் ஈவன் காலேஜ் போறவங்களும் ஃபுல்லா வந்து ஹெட்டேக்கா டைம் டேபிள் வச்சு நான் படிக்க போறேன், இந்த டைம்ல வந்து ப்ரோக்ராம் பண்ண போறேன், அந்த மாதிரி எல்லாமே ஓவர்லோடா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது, வேஸ்ட். சோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு படிக்கிற மாதிரி, முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஸ்பெஷல் மீன் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தாதான் டைம் டேபிள் ப்ராப்பர் டைம் டேபிள். சோ அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீக் டேஸ்க்கு ஒரு டைம் டேபிள், வீக்கெண்டுக்கு ஒரு டைம் டேபிள். இப்பவே இந்த மீடியம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோன்ற ஐடியா வச்சு மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபேன்சியா இருக்கும்னா கிடையாது, உங்களுக்கு பண்ணி புரிஞ்சா போதும். அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா விளையாடுங்க. பிகாஸ் எவ்வளவுத்துக்கும் நீங்க வந்து ஹெல்த்தியா சாப்பிட்டு நல்லா விளையாடுறீங்களோ அவ்வளவுத்துக்கும் நீங்க பிரிஸ்கா இருக்கும் போது உங்க பிரெயின் ஈஸியா அப்சர்வ் பண்ணும். சோ அதனால வந்து ஃபுல்லா வந்து நல்லா பிளே பண்ணி நல்ல ஃபுட் சாப்பிடுங்க. ஸோ அப்போ ஹெல்த்தியா இருக்கலாம். அண்ட் நிறைய தண்ணி குடிங்க. ஓகே, தீஸ் ஆர் த டிப்ஸ். நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு பேசிக் டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்க, ஃப்ரம் த இனிஷியல்ல இருந்து டில் ஃபைனல் வரைக்கும் ஃபாலோ பண்ணீங்கன்னா பப்ளிக்ல ஈஸியா நீங்க வந்து 480 அண்ட் அபவ் அவுட் ஆஃப் 500 ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒரு குட் ஸ்கோர். அப்புறம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கு டெய்லி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ சோ மச். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இட் மோட்டிவேட் மீ. Thank you.